கடமலை மயிலை ஒன்றிய கிராமங்களில் அதிமுக தேனி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் நாராயணசுவாமி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மக்களிடையே பேசிய வேட்பாளர் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன், அமமுக வேட்பாளர் தினகரன் இருவருமே ஒரு காலத்தில் அதிமுக கட்சியில் இருந்தவர்கள். இருவரும் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தால் மக்களுக்கு அறிமுகமானவர்கள். ஆனால் காலக்கொடுமை தற்போது இருவருமே இரட்டை இலையை தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தேர்தலில் களமிறக்கியுள்ளனர். அதேபோல் இரட்டை இலை சின்னத்தை முடக்க பல்வேறு வழிகளில் முயற்சி செய்பவர்கள். அவர்களை அம்மாவின் ஆன்மா என்றும் மன்னிக்காது. இருவரையும் மக்களாகிய நீங்கள் டெபாசிட் இழக்க செய்து என்னை அதிக அளவிலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என பேசினார். தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் கடமலை மயிலை ஒன்றிய மலை கிராம மக்களின் நீண்ட கால பிரச்சனைக்கு உரிய தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பேசினார். ஒரு கருத்து கணிப்பு நேற்று எனக்கு வந்தது. டெல்லியில இருந்து தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் அந்த மாதிரி ஏற்கனவே பூரா இந்தியா பூரா எடுத்தவர் அவரு. தமிழ்நாட்டில் இந்த தடவை அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி 40 வெல்லும் ஒரு கருத்து கணிப்பு நேற்று நைட்டு எனக்கு வந்த தகவல். பிரசாந்த் கிஷோர் அவர் சாதாரணமா இது பண்ண மாட்டாரு. அவரு அதிமுகவுக்கு நம்ம கட்சியில் அந்த அளவுக்கு ஈடுபாடு இதுல கிடையாது. அவர் காங்கிரஸ் அந்த இதுல இருந்தவர், பிஜேபி ஜாதி சேர்ந்தவர். அவரோட வாயிலிருந்தே சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் 40 அதிமுக வெல்லும் அப்படின்ட்டு. இப்ப இருக்குமா கிட்டத்தட்ட 10வது நாள் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல யாரும் முகம் சுழிச்சு இது பண்ணது இல்லை. நல்ல வரவேற்பா இருக்கு, நல்லா இது இருக்கு. 3 தலைவர்களின் ஆசையோடும் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரின் ஆசையோடும் கொடுத்தது புரட்சி தமிழர் கொடுத்தது எல்லாமே இவங்க அதை நடைமுறைப்படுத்தாம பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க. தெரியுமில்லமா? தாலிக்கு தங்கம், லேப்டாப்பு, ஆடு மாடு கொடுத்தது. ஏன்னா சில இடத்துல சொல்றாங்க ரேஷன் அரிசி சாப்பிடவே முடியல, புழு பிடிச்சு போயிருக்கு. இது அம்மா காட்சியில அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த மாதிரி நடந்ததா? மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு ஆட்சி, இந்த மக்களை இது பண்றதுக்கு ஆட்சி. இந்த ஆட்சி மாறணும்னா நீங்க அடுத்து ரெட்டலைக்கு ஓட்டு போடணும். 2026 அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி வரணும். வந்தா என்ன இப்போ ஆக்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம 200 ரூபா சம்பளத்தை 400 ரூபா ஆக்கி தரேன்னு சொல்லி அது ஒண்ணு சொல்லியிருக்காங்க. 2வது இப்போ 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க இல்லையா? சொல்லித்தானே அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. நீங்க எல்லாம் அதை நம்பித்தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டீங்க. கடைசியில என்னாச்சு? 2 வருஷம் கழிச்சு 1000 ரூபா தர்றேன்னு சொல்லிட்டு குடும்ப அட்டைகள் எல்லாத்துக்கும் தருவேன்னு சொன்னாங்க. கடைசியில தகுதியான ஆட்களுக்கு மட்டும் தரப்படும் அப்படின்ட்டு. இதுல தகுதி இல்லாத ஆட்கள் யாரும் இருக்காங்க? இதுல அவங்கனால